ஓம் சாந்தி. பாபா பிரகாரமா பாசிட்டிவ்னா என்ன? நம்ம எல்லாம் எண்ணங்கள் இங்க நடக்குது ஒண்ணுன்னு சொல்லிட்டு தானே இருக்கோம். ஆனா பாபா பிரகாரமா இருக்குது என்னன்னு பார்த்தா, தந்தை சமானமா இருக்குது. பாப் சமான் நிலையில இருக்குது தான் பாசிட்டிவ். நம்ம நெகட்டிவ் பார்க்கும்போது இன்னும் நல்லா புரிஞ்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு நிலையில இருக்குது. ஏக்ரஸ் ஏக்ரஸ் ஸ்திதி. பாப் சமான் ஸ்திதி, ஏக்ரஸ் ஸ்திதி. எப்பயும் மாறாத இருக்குது. அது பாசிட்டிவ். ஓகேவா? பாசிட்டிவ் அது அதிகமா ஆ சொல்ல இதுக்கு எதுவும் அவங்க அந்த அளவுக்கு அங்க சொல்லல. ஆனா நெகட்டிவ் எல்லாம் எது எதுன்றதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. அத பார்க்கலாம். நெகட்டிவ் என்ன? பாபா பிரகாரமா அவங்களுடைய டெஃபினிஷன் என்னன்னா, என்ன நானு ஒரு தேகத்தோட அறிமுகப்படுத்திக்கிறது. என் அடையாளம் ஒரு தேகத்தின் மூலமா படுத்துறது. அது நெகட்டிவ். தேகத்த பார்க்கறது நெகட்டிவ். மனசுல வர்ற எண்ணங்கள் சொரூபமாயிருது நெகட்டிவ். கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆத்துமாக்களே, மியூட் எடுத்து சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்கோம். எவ்வளவு தனியா இருக்குது இல்லைங்களா? வேற மாதிரி இருக்குது இல்லைங்களா? பாபா லெவலே ஆமா, வேற. இல்ல இது இல்ல ம். நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே நம்ம பேரை தான் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்போம். இப்ப அது தேகத்தோட இருக்கட்டும். இன்ட்ரோடியூஸ் பேரு இன்ட்ரோடியூஸ் பண்றது அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி தான் பண்ண தேவையா இருக்குது. பாபாவே வந்தாலும் பிரம்மா மூலமா தான் வந்தாங்க. ஆனா தன்னுடைய அறிமுகத்துக்கான எந்த காரணத்துக்கும் இந்த தேகத்து மேல தான் நினைக்கல. தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கல. அது இம்பார்ட்டன்ட். ஐ டோன்ட் ஐடென்டிஃபை மைசெல்ஃப் வித் த பாடி. ஐ ஆம் த்ரூ த பாடி. பட் ஐ டோன்ட் ஐடென்டிஃபை மைசெல்ஃப். இதுதான் நானுன்னு சொல்லிட்டு ஜெயந்தி ஆத்துமானா இவங்களுடைய அம்மா, இவர் மனைவின்னு சொல்லிட்டு என்ன நானு அறிமுகம் படுத்திக்கிறேன் பாருங்க. என் மனசுலயே நான். இதுதான் ஜெயந்தின்ட்டு. அது பண்ணலப்பா. இந்த தேகத்தை பார்த்துட்டு இருந்தாலும் நீங்க சிவபாபாவை பார்க்கறதுக்கு வரீங்கன்ட்டு தானே சொல்றாங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது நான் அந்த மாதிரி இல்லை இல்லைங்களா? அது நெகட்டிவ். ரொம்ப டீப்பா போகுது. எவ்வளோ அப்படியே இதுதான் நான் சொன்னது. அவங்க ஆப்பரேஷன் பண்ணி குடுத்துடுறாங்க நம்மளுக்கு நேரா எல்லாம் டைசெக்ட் பண்ணிட்டு இந்த சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸுகளுக்கு காக்ரோச், தவக்கலை எடுத்துட்டு வந்து ஃபுல்லா ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் காட்டுவாங்க இல்லைங்களா? அது போல காட்டிடுறாங்க. இந்த சிஸ்டர் பயங்கர ஷார்ப். அப்பா! அப்படியே ஐயோ! ம் அவ்ளோ அ இது எல்லாம் நம்மளுக்கு தெரியவே இல்ல. இதெல்லாம் நெகட்டிவா? நம்ம எண்ணங்கள்கிட்டயே மாட்டிட்டு இருக்கிறோம். அந்த மனசுகிட்டயே மாட்டிட்டு இருக்கோம். அந்த மனசுல இருந்து நம்ம வெளியில வரணும். உலகத்துல இருந்து மோட்டார் ரூப்ல இருந்து வந்துட்டோம். சூட்சுமத்துல நாம ரொம்ப மாட்டிட்டு இருக்கிறோம்ன்றது தான் நம்மளுக்கு இவங்க கிளாஸ கேட்டா தெரியுது. அந்த சூட்சுமம் கூட நான் கிடையாது. நான் அதி சூட்சுமமானவன். இந்த சூட்சுமத்துக்கும் எனக்கும் கனெக்ஷனே கிடையாது. அது பாகத்துல வரும்போது மட்டும் தான் வருது. யாரு? இந்த சூட்சும மனசு, புத்தி, சம்ஸ்காரம்ன்றது பாகத்துல வரும்போது தான் அதனுடைய ஆக்ஷனே ஆரம்பமாகுது. அதுவரைக்கும் நான் ஆத்மா தனியா தானே பரந்தாமத்துல இருப்பேன். அங்க தான் கூட்டின்னு போறாங்க. பேசிக்கு நான் என்ன விதை இருக்கேனோ, அங்க கூட்டின்னு போறாங்க. எல்லாமே அங்க தான் போகுது. அது போல நடக்குது. அப்புறம் தேகத்த பார்க்கறது, மனசுல வர்ற எண்ணங்கள எனதுன்ட்டு நினைக்கிறது. இது என்னுடைய எண்ணம். நான் சொன்னேன். அன்ட்டெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இது எல்லாமே நெகட்டிவ். அப்புறம் ஒருத்தருடைய பாகத்த பார்க்கறது. இப்படியா? இந்த மாதிரியா? எல்லாமே பாகத்த தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பன்னா தெய்வத்த தான் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க பாகத்த பார்க்குது. இல்ல நல்லதாவே இருக்கட்டுமே. என்னவா இப்போ ஜானகி தாதி, ஓஹோ! சூப்பர். ஜானகி தாதி வந்தாங்கன்னா, அந்த அதிர்வுல இந்த அப்ப கூட யார பார்த்துட்டு இருக்கோம்? தேகத்த பார்த்துட்டு இருக்கோம். நெகட்டிவ். அப்புறம் தேகாபிமானம். எது வந்தாலும் இது நான் என்று சொல்லுவது. அது கூட நெகட்டிவ். என்னது என்றது, நான் செஞ்சது, எனக்காகவே சொன்னாங்க. நான் தான் இந்த மாதிரி, எனக்கு ஒண்ணும் முடியல. பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே. என்ன பாபா எவ்ளோ அ நல்லா பார்த்துக்கினாங்க தெரியுங்களா? நாங்க அங்க போயிருக்கும்போது. அத வச்சியே என்ன நானு அடையாளம் சொல்றது. அப்ப வந்திருந்த பாருங்க. என்னதான் பாபா சொன்னது என்று சொல்லிக்கிறேன் இல்லைங்களா? அது கூட இந்த உடம்ப வச்சு என்னுடைய பெஹச்சான்னா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. இது நெகட்டிவ் ன்றாங்க. அப்புறம் நெறைய தடவ நெகட்டிவ் கேன் ஆல்சோ பாசிட்டிவ் இன் நேச்சர் இஃப் இட் இஸ் டெம்பரரி அண்ட் ஃப்ளீட்டிங். ம்.
இந்த நெகட்டிவ்ன்றது அது பாசிட்டிவா கூட காணலாம். பாசிட்டிவா கூட இருக்கலாம். ஆனா, அது கூட ஒரு டெம்பரரி ஆனது தான். பாசிட்டிவா அது காணலாம். ஆனா, அது கூட டெம்பரரி. ஏன்னா, அது கூட கொஞ்ச நேரத்துக்கு தான் உங்களுக்கு ஒரு அனுபவத்த குடுத்துட்டு போகுது. யாரோ ஒருத்தர நம்ம சந்திச்சோம். ஒரு நம்ம யோகால ஒரு நல்ல அனுபவம் பண்ணோம். அந்த அனுபவம் பண்றது யாருன்னா, ஆத்மா கிடையாது, மனசு. மனசு லெவல்ல தான் நடக்குது அது எல்லாமே. ஆத்மா அபோக்தா. பரமாத்மா சமானா இருக்கிறது மட்டும் தான் பாசிட்டிவ்னா, பாபா அபோக்தா இல்லைங்களா? அவங்க எதையும் உணர மாட்டாங்க. துக்கத்தையும், சுகத்தையும், சாப்பிடுறதும், இனிப்பும், கசப்பு எதுவும் அவங்க அ டேஸ்ட் பண்ண முடியாது. அதே போல தான் ஆத்மா கூட. நான் அது ரசிச்சுட்டு இருக்கேன்னா, நெகட்டிவ். அது ஒரு நல்ல அனுபவம். யோகத்துல எனக்கு ரொம்ப நல்ல அனுபவம் ஆயிடுச்சு. அந்த நல்ல அனுபவத்த மீண்டும், மீண்டும் பண்ணணும். அப்படியே கண் கலங்கிடுச்சு. பாபாவ நினைக்கும்போது துக்கம் வெளியில அப்படியே வந்துச்சு. தொண்ட கட்டிக்கிச்சு. திருப்பி யோகாக்கு போகும்போது எனக்கு அதே அனுபவம் வேணும் பண்றோம். இன்னும் இன்னும் நல்ல அனுபவம் ஆகணும் அன்ட்டு சொல்றோம். இது எல்லாமே மாறிட்டே இருக்குது இல்லைங்களா? இந்த அனுபவங்கள் எல்லாம் மாறுறது இல்லைங்களா? பாசிட்டிவா தானே தெரியுது. யோகால நல்ல அனுபவம் பண்றது பாசிட்டிவா தான் தெரியுது. ஆனா அதுக்கே என்ன நானு அ ஐடென்டிஃபை வாட் டூ சே அது என்ன சொல்றது? தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்க. என்ன நானு அதுதான் நான். நான் வந்தேன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இப்படித்தான் ஆகும். நான் வந்து யோகா பண்ண வச்சேன்னா, எல்லாம் ஒரு தூக்குல இருப்பாங்க. அப்படியே பறந்துடுவாங்க. என்ன ஆயிடுச்சு? நானுன்றது வந்தது. நானு அந்த மெடிடேஷன் செய்ய வைக்கிறதுக்கு நிமித்தமா இருக்கேன். நிமித்தமா இருந்தாலும், அங்க வந்தது என்ன? என் நான் அன்றது வந்துடுச்சு இல்லைங்களா? அதனால அது கூட நெகட்டிவ் தான். நீங்க பாசிட்டிவ் பண்ணாலும், பாசிட்டிவ் மாதிரி தெரிஞ்சாலும், அது நெகட்டிவ் தான். ஆஸ் பெர் பாபா. அதனால தான் நான் செஞ்சேன்ன்றது நீங்க வச்சுக்கவே வேண்டாம். பாபா செய்ய வச்சார். பாபா செய்ய வச்சார். நாம என்ன பண்றோம்? பாபா செய்ய வச்சாருன்ட்டு வெளியில சொல்லுவோம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன? நான் செஞ்சதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியுது இல்லைங்களா? நான் எந்த அளவுக்கு சத்தியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அது போல. जो चीज़ टेम्परेरी है और फ्लीटिंग है, अनुभव के रूप में उसको भी मैं लगाना. அது எனக்கு தான் ஆனது. எல்லாரும் சொன்னாங்க, "ரொம்ப நல்லா யோகா பண்ண வச்சீங்க. ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸு. இது நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு நான் அனுபவம் பண்றேன் பாருங்க, உள்ளுக்குள்ள அந்த குஷி குஷியா இருக்கு. அப்பா! பாபா என்ன எவ்ளோ நல்லா பயன்படுத்திக்கினாங்க. நான் அந்த மாதிரி இருந்ததுனால தான் என்ன பாபா பயன்படுத்திக்க முடிஞ்சது." பாசிட்டிவ் தான். ஆனா அது கூட நெகட்டிவ் தான் பாபா பிரகாரமா. எங்க நீ உனதுன்ட்டு கொண்டு வரியோ, அங்க அது பாசிட்டிவா இருக்கவே முடியாது. நான் இல்லன்றது மட்டும் தான் பாசிட்டிவ்ன்றாங்க. ம். बाबा के लिए बहुत प्यार महसूस किया. ஓகே. இது ஆயிடுச்சு. பாபாவுக்காக நம்ம ரொம்ப அன்பு அனுபவம் பண்றோம். அங்க ரொம்ப நல்ல ஒரு கிளாஸ் பண்ணியிருப்பாங்க. அத கேட்டு அப்படியே ஆஹா பாபா! ஆஹா பாபான்னு சொல்லிட்டு அப்படியே என்னது இது? அ பாபாக்கு ரொம்ப கிட்ட போயிருவோம். எமோஷனலி வி கெட் அட்டாச்ட் டூ பாபா. இது போல ஆகுறது கூட திடீர்னு பொங்குறது சோடா பாட்டில்ன்னுவாங்க இல்லையா? சோடா வாட்டரு. பொங்குறது, இறங்குறது. அந்த சோடா வாட்டர் அப்படியே ஏறிட்டே இருக்குமான்னா, ஏறி இருக்காது. இறங்கிடும் தான். ஸோ, அது கூட நெகட்டிவ் தான். பாபாக்கு எது இஷ்டம்? சதா, சதா பொங்கின மாதிரியே இருங்க. அப்ப பாபாக்கு இஷ்டம். அப்போ நானு, எனதுன்றதுக்கு இங்க இந்த உடம்பு, உடம்புல இருக்கிறது எந்த விஷயமும் என்ன கீழ இழுக்காது. ஸோ, அது பாசிட்டிவ். ஆனா நான் இறங்கிர்றேன் இல்லைங்களா? அதுதான் நெகட்டிவ். ஸோ, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுன்றாங்க இது எல்லாமே. அப்புறமே நான் பாபாவ உணர்ந்தேன். பாபா என் கூடயே இருந்தத நான் உணர்ந்தேன். கொஞ்ச நேரம் தான் உணர்ந்தீங்க. சதா உணருங்க. சதா உங்க கூடயே இருக்கிறது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ன்ட்டு எப்படி சொல்றது? சம்மன் இஸ் வித் மீ. யூ டோன்ட் ஹேவ் டூ அ அது இவங்க என் கூட இருக்கிறாங்கன்ட்டு எக்ஸ்பீரியன்ஸோட சொல்றது தேவையில்ல. அது நீங்க கூடவே இருக்கிறாங்கன்னா, இருக்கிறாங்க தானே! அது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வந்தது? எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்க கொண்டு வந்து சேர்க்காதீங்க. நீங்க இருக்கிறத மட்டும் தான் நீங்க பாருங்க. அதுதான் பாசிட்டிவ். உணர்ந்தேன்ட்டு நம்ம அதிகமா சொல்றோம். என்னுடைய எண்ணங்கள் என்று சொல்றோம். அந்த இடத்துல தான் இந்த நெகட்டிவ்ன்றது வருது.
அது நீங்க நல்லது வேணும்ன்ட்டு போனா கூட அந்த இடத்துல மாயா வந்துரும். அது காட்சி எடுக்கிறதுக்கு இருக்கலாம். சாட்சாத்காரம் ஆகட்டும்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு பண்றேன் பாருங்க. அப்போ மாயா என்டர் ஆயிடும்னா, இது கூட அதே வேல தான் பண்ணும். ஒரு நல்ல அனுபவத்த குடுக்க வைக்கும். யார் மூலமா? ஒரு தேகத்தின் மூலமா. அப்புறம் நம்ம பார்க்கறது அந்த தேகத்த தான் பார்க்குறோம். கொஞ்ச நேரம் என்னமோ அதீந்திரிய சுகத்துல போயிட்டேன்னு நெனச்சுட்டு, அந்த இந்திரியங்களுக்கும் மீறி இருக்கிறது என்னது இது? ஆத்மான்ட்டு தான் வருது. இல்ல. அந்த மனசு மட்டும் தான். அங்க தான் போயிருக்கிறோமே தவிர, அதுக்கு மேல இருக்கிற அந்த ஒளி, அந்த ஒளிகிட்ட போனோம்னா, இது எதுவும் அதுக்கு டச்சே ஆகாது. அது தனியா நிக்குது. அது தனியா நிக்குது. இந்த நல்லது, கெட்டது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், கெட்ட அச்சாவா புறா முந்தா நேத்து போன வாரம் தான் நெனைக்கிறேன். அச்சாவா புறா இது எல்லாத்தையும் மீறி இருக்கிறது தான் ஆத்மா. என்ன நடந்ததோ அது எல்லாமே நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், அது எல்லாம் கடந்து போனது. இங்க கூட இந்த அனுபவம் என்ன? கடந்து போனது தானே! ரொம்ப நல்லா ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அது நிரந்தரமா இருக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அது நிரந்தரமா இருக்கிறது கூட எப்படி? நான் இன்னும் கொஞ்சம் அமைதியில உட்கார்ந்துட்டேன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் யோகால உட்கார்ந்துட்டேன்னா, எனக்கு அந்த அனுபவம் ஆகும். அனுபவத்துக்கிட்டயே போயிட்டுருக்கோம். அந்த மனசுக்கு திருப்திப்படுத்துறதுலயே போயிட்டுருக்கோம். மனசுகிட்டயே நம்ம அலைஞ்சுட்டு, அதுதான் உலகம்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். அந்த மனசுகிட்ட இருந்து தனியா வர்றது தான் யோகா. அதுதான் அந்தர்முகி. அதுதான் ஜுவாலாமுகி யோக். அதுதான் பீஜ ரூப். அதுதான் விதை ரூப். அங்க வரணும். அது வரணும். அங்க இருந்து இப்ப நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எல்லாமே ஆத்மா தான் பண்ணுது. மனசு தனியா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதான்னா, இல்லவே இல்ல இல்லைங்களா? இந்த உடம்பு மூலமா, அந்த மனசு மூலமா ஆத்மா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஆனா என்ன நானு அதன் மூலமா குறிப்பிடுறேன் பாருங்க. அங்க தான் வந்திருக்குதே தப்பு. அது ஆயிடுச்சுன்னா அது எனக்கு. எனக்குன்றது எங்க இருக்குது? எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறது, அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் ஆத்மா அங்க மேல இருந்து இறங்கியே வருது. பலவிதமான நடிப்புல வந்து எல்லாத்தையும் உணர்றதுக்கு, எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் வருது. இப்ப கூட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஆனா, அத வச்சு நான் தான் அதுன்ட்டு சொல்லிக்கிறேன் பாருங்க. அது நடக்கிறது மனசுலன்றது நான் தனியா பிரிக்கணும் அவ்வளவுதான். அதுக்கு தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு மனசுக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. இப்படி எல்லாம் சொல்றோம். எனக்கு பிடிக்கலன்றது அது சரியான இது தவறு. எனக்கு பிடிக்கலன்றது சொல்லக்கூடாது. ஐடென்டிஃபை வித் டெம்பரரி எக்ஸ்பீரியன்ஸஸ். அது ஆனந்தமா, அதீந்திரிய சுகமா இருந்தா கூட, என்ன நானு அதுல குறிப்பிட்டு என்ன இதுதான் நானு என்று சொல்றது கூட நெகட்டிவ் வந்துரும். அப்புறம் நெக்ஸ்ட் कोई भी अनुभव से पहचान बनाना. எந்த அனுபவம் ஆகட்டும், அத வச்சு நானு அதுன்னு சொல்லிட்டு, இது எனது, இந்த அனுபவம் கூட எனது என்று நம்ம எப்ப சொல்றோமோ, அது எல்லாம் நெகட்டிவ். ஆ ஆன் த ட்ரூத். இப்போ அந்த உண்மை, உண்மையானது எது? ஆத்மா. அது உயிருள்ள ஆத்மா. அது மேல நெறைய கலர்கள் வருது. நம்ம யோகா பண்ணும்போது கூட ஒரு ஒரு கலரு சத்ரங்கின்னு சொல்லிட்டு ஒண்ணொண்ணுத்துக்கு ஒண்ணொண்ணு சாந்திக்கு அ மஞ்சள், இன்னொன்னுத்துக்கு பச்சை இப்படி எல்லாம் கலர் கலரா போட்டுக்கிறோம் இல்லைங்களா? ஆனா உண்மை எதுன்னா, அந்த உயிர் உள்ள ஜோதி. அந்த ஜோதி மேல பலவிதமான கலர்ஸ் வருது. அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அது நானுன்ட்டு நெனச்சுக்கிறது, அது நெகட்டிவ். किसको साथ ही ஐடென்டிஃபை करना. யாரையாவது நாம அவர் கூட போறது எல்லாருக்கும் நல்லா பழகியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அவர் கூட போனாங்க, நீங்களோ இல்லையோ தெரியலன்ட்டு சொன்ன உடனே நம்மளுக்கு அது இல்ல, இல்ல அவங்க கூட எப்பயும் போகுறது நான் தான். நான் தான் அவங்க கூட இருப்பேன். எல்லாம் சொல்லிட்டு நம்மள நாம ஒருத்தர் கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? நான் இல்லன்னா அவங்க போகவே மாட்டாங்க. நான் தான் அவங்க கூட இருந்தது. என்ன நானு அந்த அ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன சொல்றதும்மா? அறிமுகமா? என்ன சொல்றாங்க? கரெக்ட்டா சொல்லுங்க. தெரியாம வருது எனக்கு. அம்பிகாத்மா சொல்லுங்க. எது ஆத்மா? ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. என்ன நான் அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. இப்ப நல்லா பாடுறாங்கன்னா, அம்பிகாத்மா தான் பாடுறாங்க. அம்பிகா தான் நம்ம ம், குரூப்ல எல்லாம் பாடுறது. சொல்லிட்டு வேற யாரோ பேசிட்டு இருப்பாங்க. நீங்க அங்க இல்ல. ஓகேவா? அந்த ம், இடத்துல ம், நீங்க இல்ல. ஓ! அது என் பத்தி தான் பேசுது. ஆயிடுச்சு. ம், ம், புரிஞ்சுதா? அப்போ ம். ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. அது என்ன சொல்றது? எப்படி சொல்றது அத? தெரியப்படுத்துறதா? தெரிய தெரியப்படுத்திக்கிறது. என்ன நானு அடையாளம் ம் ஆ அடையாளம் அடையாளப்படுத்துறது. ஆ என்ன நானு அதுன்ட்டு அடையாளப்படுத்திக்கிறேன் பாருங்க. ம், நல்லா பாடுறாங்கங்க. சொன்னா அது குஷியான விஷயம் தான். பாசிட்டிவ் தான். ரொம்ப நல்லா பாடுறீங்க தான்.
ஆனா, உங்கள நீங்க ஆத்மான்ட்டு நினைக்காத, ம். இந்த பாடுறவன் நானுன்னு நினைக்கிறீங்க பாருங்க. அது ம். 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 உங்கள நீங்க தெரியப்படுத்துறது, தெரியப்படுத்திக்கிறது. உங்களுக்கு நீங்களே தெரியப்படுத்திக்கிறது. இது இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல. ஓ! என் பத்தி தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ம். உங்கள பத்தி அடையாளப்படுத்துவது. ஆ உங்கள பத்தி நான் பேசணும்னா பாப் சமாந்து பேசணும். அத விட்டு ம். இங்க உலகத்துது தானே பேசுறாங்க. சப்தம் வந்துடுச்சு இல்லீங்களா? ம். ம். பாடுறாங்கன்னா, அது இந்த உலகத்துக்கு சம்மந்தப்பட்டது. பாடினது எது? இந்த உடம்பு. பாட வச்சது மனசு மூலமா. உங்க டேலண்ட் வெளிப்படுத்தினது. ம். அப்போ என்ன நானு வெளிப்படுத்திக்கிறேன் அதன் மூலமானா, அது நெகட்டிவ். நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நாம தானே லேபிள் குடுத்துருக்குது. இது நல்லது, இது கெட்டதுன்னு சொல்லிட்டு. அன்ஹாப்பினஸ்னா என்னன்ட்டு சொல்றாங்க. ரிஜெக்ஷன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தட் மொமெண்ட். அன்ஹாப்பினஸ்னா ரிஜெக்ஷன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தட் மொமெண்ட். அந்த நேரத்துல எது நடந்ததோ, அத நானு வேண்டாம். இது நடக்கக்கூடாது. தள்ளி போடணும். இது எனக்கு சரியில்ல. இந்த மாதிரி நடக்கக்கூடாது. நாம எத நெனைக்கிறோமோ, அதுதான் ஆ என்ன சொல்றது? அன்ஹாப்பினஸ்க்கு சந்தோஷம் இல்லாதது. அந்த நொடியில துக்கம் அடைகிறது, துயரம் அடைகிறது. ம். துக்கம், துக்கம், அன்ஹாப்பி, அன்ஹாப்பினஸ். மத்தவங்க அந்த நம்மள ம், வந்து ம். அவாய்ட் பண்றது ஆத்மா. ஆமா, ஆமா, ஆமா. மத்தவங்க அவாய்ட் பண்றது இல்ல. நானு எனக்கு அந்த மாரி நடக்கக்கூடாது. நம்ம அதான் எங்கேயோ அது. வெளியில போறோம். வெளியில போறோம். நாம அந்த ட்ரெயின் ம். மிஸ் பண்ணிடக்கூடாது. ஃப்ளைட் கரெக்ட்டா போகணும். ம். ம். பாபா லேட் ஆயிடுச்சு பாபா. டிராஃபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு பாபா. அந்த ஃப்ளைட் எப்படியாவது நிறுத்துங்க பாபா. இது எல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம். அதிகமா கேட்கிறோம். இல்லைங்களா? அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லாம் நல்லதே நடக்கணும். இங்க ஆத்மா எப்படி இருக்குதுன்னா, எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் எது பாபா சொல்றாங்களோ, அந்த நிலையில இருக்கிறது தான் ஆத்மானுடைய கடமை. ஆத்மா அந்த மாதிரி இருந்தா தான் அது பாசிட்டிவ். அப்படி இல்லாத வேற மாதிரி இருந்ததுன்னா, நான் என்ன நல்லது தானே நினைச்சேன். சரி உனக்கு போயிட்டு ஃப்ளைட் மிஸ் ஆயிட்டோன்ட்டு நான் சொன்னேன் நானு. இது அ அ என்ன சொல்றது? பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம சொன்ன அது நியாயமா இருந்தாலும், அது அவங்களுக்கு அந்த நேரத்துல ஏத்துக்க முடியாது. நான் மெயினா. வேறவங்கன்றத விட, நான் அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றது மட்டும் தான் இங்க. இது ரொம்ப சூட்சுமமான விஷயமா இருக்கிறதுனால, இது எனக்கு மட்டும் தான் பொருந்தும். பரவாயில்ல விடுங்க. என்ன ஆனா என்னவா? ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன? ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன? இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நாம வேறவங்களுக்கு சமாதானம் படுத்துறது கிடையாது. நான் எப்படி இருக்கேன் அந்த நிலையில. நான் எப்படி இருக்கேன்? என்ன நடந்தாலும், இப்போ ஆத்மா எப்படி இருக்கணும்னா, இது ஆகக்கூடாதுன்ட்டு இருக்கக்கூடாது. அதுல இருந்து தப்பிச்சுக்கணுன்ட்டு கூட இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் நன்மைக்கு தான். நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அவங்களுக்கு ரொம்ப நல்ல இது அவார்ட் எல்லாம் வந்தது. வெளிநாட்டுக்கு போக வேண்டியதா இருந்தது. அந்த நேரத்துக்கு ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவ்ளோ திட்டிக்கினாங்க. "எப்படியாப்பட்டது இந்த லைஃப் டைம் அச்சீவ்மென்ட்டு வெளிநாட்ல கிடைக்குது. அப்படியாப்பட்டது எனக்கு மிஸ் ஆயிடுச்சே. இதுல என்ன நன்மை இருக்கு?" அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறமா மெசேஜ், நியூஸ் வந்தது. அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு. அப்பதான் தெரியுது எனக்கு. ஓ! இது நல்லதுக்கு தான் எனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி. அதுவரையிலும் எப்படி இருந்தது என்னுடைய நிலை? கோவமா இருந்தது. இப்படியா மிஸ் ஆகுது? எனக்குன்னு ஏதோ ஒண்ணு நல்லது நடக்கணும்னா, அது நடக்க விடாது. என்ன நானு எனக்கு கொஞ்சம் கூட அதிர்ஷ்டம் இல்ல. இப்படியெல்லாம் என்ன நானு வெளிப்படுத்திக்கிறேன் இல்லைங்களா? தெரியப்படுத்திக்கிறேன். இது எல்லாமே நெகட்டிவ் தான். அது நெகட்டிவாவும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிளஸ் அது நெகட்டிவா கூட என்ன நானு அறிமுகம் படுத்திக்கிறேன் இல்ல தெரியப்படுத்திக்கிறேன். எனக்குன்னு ஒண்ணு நல்லது நடக்கவே நடக்காது அப்படின்னா, ஆத்மா இந்த சூழ்நிலைய வச்சு எனக்குன்னு நெனச்சுக்குது. அது நெகட்டிவ். அது நெகட்டிவா நடந்தாலும், எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்குது. என்னவா இப்போ? வாட் இஸ் தேர்? அவங்க கூப்ட்டு சொன்னா தானா எனக்கு ஒரு அச்சீவ்மென்ட் கிடைக்குது. சொல்லிட்டு நானும் ஒரு நிலையில இருந்தேன்னா, அது பாசிட்டிவ். நடக்கிறது என்னமோ நெகட்டிவ். பட் ஸ்டில் ஐ அம் சீயிங் இட். தட் இஸ் நாட் மை ஐடென்டிட்டின்னு நான் இருக்கிறேனோ, அது பாசிட்டிவ். ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவாலிட்டி எதையும் இன்னொரு முறை வேணுன்ட்டும் கேட்காது. எதுல இருந்தும் தப்பிக்கணுன்ட்டு பார்க்காது. தட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது எனக்கு ஆகக்கூடாது.
அப்பா கடவுளே எனக்கு அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. சோ 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 சோன்ட்டு சொல்லிட்டு இருக்கும். அது கூட ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. எது நடந்தாலும் எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட் என்று சொல்றாங்க இல்லைங்களா? டிராமால ஹூபஹூ அதே மாதிரி நடக்கும். இந்த டிராமா சூப்பரா இருக்கு. இந்த டிராமா அவ்ளோ நல்லா இருக்கு. பாப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம். அந்த லைன நம்ம அடிக்கடி கொண்டு வரணும். அது நல்லது தான். அதுதான் நல்லதுன்ட்டு நம்ம பார்க்கணும். அங்க பார்க்கறதுக்கு ரொம்ப துக்கம், ரொம்ப வேதனை, ரொம்ப அது பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்கும். அதன் மூலமா தான் நல்லதே நடக்கும். நல்லதே நடந்துட்டு இருக்குது. ஆனா அது எனக்கு கண்ல படல. ஏன்னா, நான் இங்க நடக்கிறத மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன நான் வெளிப்படுத்திக்கிறதுக்கு இங்க இருக்கிற சூழ்நிலைகள் மூலமா படுத்திக்கிறதுனால, அது நெகட்டிவ். இப்ப நாகலட்சுமி ஆத்மா ஆகட்டும், இல்ல அம்பிகா ஆத்மா ஆகட்டும், எல்லார் போல நடக்க முடியாத நிலை. அவங்க நடந்துட்டு இருந்தவங்க இதாயிடுச்சு. நீங்க சின்ன குழந்தையாவே இருக்கும்போது ஆயிடுச்சு. ஆனாலும் நான் அதெல்லாம் பார்க்குற விதம் இருக்குது பாருங்க. அங்க நான் நெகட்டிவ் ஆயிட்டு இருக்கிறேன். அதுல ஒரு நன்மை தான் இருக்குன்றது என்னால பார்க்க முடியல. ஏன்னா, இங்க இருக்கிறது தான் எனக்கு பெருசா தெரியுது. ஆத்மாவுக்கு எவ்ளோ ஒரு பெரிய என்ன சுமை ஆத்மா இருக்கிறதுல அது சொல்றீங்க? கட் ஆயிட்டு இருக்கு. என்னம்மா? ஆத்மா ஆ. என்ன சொல்றீங்க? பேர் வந்த உடனே என்ன சொல்றீங்கன்றீங்களா? நீங்க அ ஆத் சொல்றது நீங்க சொல்றது எனக்கு பாதி கேக்குது, பாதி கேட்க மாட்டேங்குது. ஐயய்யோ! என்னம்மா அவ்வளவு பண்ணுவேன்? தெளிவா சொல்றீங்க. வேற ம். ஏதோ கேட்போன்னு கேக்குறேன். ம். ம். எதையும் காது தடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்ட்டு கூட சொல்லாமல் இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. காது இதுதான் அவ்வளவு நடக்கணும். இதுதான் நடக்கணும்ன்றது கூட ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. சூசிங் எனிதிங் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சூசிங் நத்திங் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. டோட்டல் அக்செப்டன்ஸ். எது நடந்தாலும் அது ஏத்துக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆன்மீகம்னா என்னன்னா, எது நடந்தாலும் அதை ஏத்துக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எல்லாம் கொஞ்சம் கோயிங் அபவ் ஹெட் அண்ட் அபவ் இயர்ஸ் இல்லைங்களா? ம். ஆத்துமா யோகத்துல உட்காரும்போது, ஒரு ஸ்வரூபத்த எடுத்துக்குது, இல்ல ஒரு ஸ்வமானம் எடுத்துக்கிட்டு உட்காருது. உட்கார்ந்திருக்கிறதுன்ட்டு நெனச்சு, ஏதோ ஒண்ணு நெனச்சு தான் உட்கார்ந்திருக்குது. அது உட்கார்றது கூட எதுக்கு? ஒரு அமைதிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஒரு கனெக்ஷன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆனா அங்க உட்கார்றது, அந்த உடம்பு தான் உட்கார்ந்திருக்குது. அந்த மனசு தான் அங்க இருக்கோ, இல்லையோ தெரியாது. ஆனா ஆத்மா உட்கார்ந்திருக்குதான்னா உட்காரல. ஆத்மா அந்த நிலையிலேயே தன்னை நிலைத்திருந்ததுன்னா, உட்கார்ற தேவையே இல்ல. இதுதான் யோகா. உட்கார்ந்து நீங்க செய்றீங்களா? அந்த நேரத்துல அது பண்ணுங்க. இந்த உடம்பு, கை, காலு அசைத்தல் எல்லாம் இல்லாத இருக்கிறது தான் யோகான்னா, அது யோகா தான். நெறைய முறை சொல்லுவாங்க, "பாபா உட்கார்ந்து யோகா பண்ணுங்க. உங்களுக்காக இருக்கிற நேரம் இதுதான்ட்டு" சொல்றாங்க. ஆனா நடந்துட்டும் ம் ஓ ம் என்னது இது சுத்திட்டு இருக்கும்போது கூட, நீங்க என்ன நினைவிலே இருங்கன்ட்டு சொல்றாங்க. அது என்னது அப்போ? உட்கார்ந்து பண்றதே யோகான்னா, அப்போ நடக்கிறது, திரும்புறது கூட யோகா தானே! சுத்திட்டு இருக்கும்போது கூட யோகா பண்ணுங்கன்றாங்க. அவ்வளோ சகஜமா இருக்கிறது தான். ஏதோ ஒரு முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு உட்கார்றதுக்கு என்னால அங்க எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல வச்சு, அதுக்காக ஒண்ணு எடுத்துட்டு வந்து வச்சு, ஐயோ! போகணுமே, ஐயோ! போகணுமேன்னு நெனச்சுட்டு, இல்ல இந்த நேரத்துல நான் யோகா தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பலவந்தமா ஒரு வலுக்கட்டாயமா உட்கார்ந்து நான் பண்றது, அது எங்க? உடம்பு தான் உட்கார்ந்திருக்குது. ஆத்மா எங்க இருக்கு? ஆத்மா இல்லவே இல்ல இல்லைங்களா? புருஷார்த்தம்னா என்ன? என்று சொல்றாங்க. புருஷார்த் से हटना ही पुरुषार्थ है. இப்ப நான் ஏதோ ஒண்ணு செஞ்சு, செஞ்சு புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ணணும். இதுதான் புருஷார்த்தம்ன்ட்டு எத எத நினைச்சுட்டு இருக்கோமோ, அதுல இருந்து விலகி வர்றது தான் புருஷார்த்தம். எதுவும் செய்யாத இருக்கிறது தான் புருஷார்த்தம். நான் ஆத்ம நிலையில இருக்கிறது தான் புருஷார்த்தம். ஒண்ணு செஞ்சா அது போல ஆகுறேன்றது புருஷார்த்தம் கிடையவே கிடையாது.
ஒண்ணு ஆகுறது கிடையாது புருஷார்த்தம். ஒண்ணு இருக்கிறது தான் புருஷார்த்தம். நம்ம எல்லாம் டூயிங்ல வந்துட்டோம். சேவா பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பண்ணணும்னு சொல்லிட்டு டூயிங்ல வந்துட்டோம். பீயிங்ல இருக்கிறது தான். பீயிங், லிவிங் பீயிங், ஹியூமன் பீயிங். பீயிங் எடுத்துட்டு ஹியூமன் டூயிங். அங்க நம்ம வெளியில இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறோம். அவங்க நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது இது எல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு என்ன சொல்றோமோ, அது எல்லாமே சூட்சுமத்துல எனக்கு நான் இப்ப சொல்லிக்கணும். ஒரு நல்ல எண்ணத்தோட உட்காரணும். சுமானத்துல உட்காரணும். உனக்கு மானமன்றத்தை நீ குடுக்கல. உனக்கு கௌரவமன்றத்தை நீ குடுக்கல. அதனாலதான் சுவமானம் ஒண்ணு எடுத்துக்கிட்டு குடுங்கன்ட்டு சொல்றாங்க. எடுத்துக்கிட்டாவது உட்காருன்ட்டு சொல்றாங்க. அது உட்கார்ந்துட்டே இருப்போம். என்னது? நான் அதுன்னு சொல்லிட்டு கிளி போல சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். உண்மையிலேயே நான் அதுன்னா, நான் மாஸ்டர் சர்வசக்திவான்னா, எதுக்கு நான் பயப்படாத இருக்கணும். நிர்பயமா இருக்கணும். ஆனா இல்லையே. அந்த மாதிரி இல்ல. அப்போ இவ்வளவு நேரம் நான் அத சொல்லிட்டு உட்கார்ந்தது என்ன? எல்லாம் ஒரு கற்பனையில இருந்தேன். மாயா என்டர் ஆயிடுச்சுங்க. மனசின் மூலமா மாயா மனசு வந்து உங்களுக்கு ஒண்ணு காட்டிட்டு, ஒண்ணு சொல்லிக்கிட்டு, ஒரு வேற புரிதல குடுத்துட்டு, உங்கள இங்கேயே இருக்க வச்சுச்சே தவிர, உன்னுடைய ஆத்ம ஸ்வரூபத்துல உன்ன நிலைக்க விடவே இல்ல ஆத்மாவ. யோகா எங்க ஆகுது? இல்லைங்களா? எப்பயும் இந்த மனசுல வந்து மாட்டிக்கிச்சு. மைண்ட் இஸ் காட் அப் இன் டூயிங். ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஏதோ நீங்க அ உங்களுக்கு சைலன்ட்டா இருக்கணும். எதுவும் பேசக்கூடாது நீங்க பாபா கிட்ட. பாபா கிட்ட நீங்க பேசாத நீங்க யோகா பண்ணுங்க அப்படி சொன்னா, ஐயோ! அது எப்படி பேசாத இருக்க முடியுது? அது எப்படி முடியும்? எல்லாம் சொல்லிக்குவாங்க. ஜெனரலா நம்ம அப்படித்தானே திங்க் பண்ணுவோம். பேசாத எப்படி இருக்குது? மனசு தானே பேசுது. அது நான் இல்ல இல்லையா பேசுறது? ஆத்மா இல்ல இல்லையா பேசுறது? மனசு பேசினா பேசிக்கிட்டு போட்டோமே! இப்ப நான் யோகால உட்கார்ந்திருக்கேன். வெளியில இருக்கிறவங்க ஏதோ பேசுறாங்க. சந்தையில நான் உட்கார்ந்து அமைதிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, சந்தையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சத்தம் போடாதன்ட்டு சொல்ல மாட்டேன் இல்லைங்களா? அதுபோல அங்க வெளியில, இங்க வந்து மனசுக்குள்ள என்னென்ன நடக்குதோ அது வெளியில. ஆத்மாவுக்கு அது வெளியில. ஆத்மாவ பொறுத்தவரைக்கும் மனசுல எது நடந்தாலும் அது வெளியில. வெளியில நடக்குது. வெளி உலகம். அந்த உலகத்துல நானு இருக்காத இருக்கிறது. அது நடந்தா நடந்துக்கட்டும். நான் என் கவனம் எல்லாம் எங்க செலுத்துறேன்னா, ஆத்மா மேல செலுத்துறேன். இந்த மாதிரி பயிற்சி பண்றது தான். டூயிங் நத்திங் இஸ் புருஷார்த்தம். செய்யாத இருப்பது தான் புருஷார்த்தம். அது என்ன நடக்குதோ, அது டிராமால என்னென்ன மாதிரி நடக்கணுமோ, அந்த மாதிரி நடக்கிறது தான் நியமம். அதுக்கு தான் பாபா அதுல எல்லாம் கையிட மாட்டேன்ட்டு சொல்றாங்க. நானும் அது போல தான் இருக்கணும். அதுதான் உண்மை. ஆனா நான் அந்த மாதிரி இல்ல. அது ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்னமாவது நான் அத மாத்தணும். நமக்கு பாபா சொல்லியிருக்காங்க. அத நானு சக்காஷ் குடுக்கணும். நான் அது பண்ணணும், இது பண்ணணும். பண்றதெல்லாம் மனசு மூலமா பண்றோம். ஆத்மா இருக்கிற நிலையில இருந்துச்சுன்னா, அது தானாகவே சேவை நடக்கும். ஆனா நான் அந்த மாதிரி இருக்கவே இல்ல. ஒண்ணு செய்யறதுக்கு தான் போறேன். ஒரு எண்ணத்த எடுத்துட்டு நான் அங்க உட்கார்ந்திருக்கேன். நான் இங்க நிக்கிறேன். நம்மளுக்கு இந்த 3 சண்டே வருது பாருங்க. அப்போ அந்த டைரக்ஷன்ஸ்ல எல்லாம் குடுத்திருக்குது. அது ஸ்டார்ட்டிங் நிலை. நீங்க பஸ்ல வாங்க, நீங்க ஃப்ளைட்ல வாங்கன்னா, நான் ஃப்ளைட்லயே இருந்தேன்னா போய் சேர்ந்துருவோமா? இறங்கி போய் அந்த இடத்துக்கு போனா தானே சேர்ந்த மாதிரி. அதுபோல ஒரு டைரக்ஷன் குடுத்துருக்காங்கன்னா, நாம அத பிடிச்சுக்கிட்டே அங்கேயே இருந்துட்டு, அதையே சொல்லிக்கிட்டு, நான் அங்கேயே நிக்கிறேன்னா, பாபா முரளில சொன்னாங்க. அ நம்ம ஆத்மாக்கள் எப்படி இருக்குதுன்னா, ரன்வேலயே ஃப்ளைட் ஓடுது. மேல டேக் ஆஃபே ஆக மாட்டேன்னுதுன்றாங்க. அந்த மாரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. யோகா பண்றதுன்னா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எண்ணங்கள் ஒரு நிலைக்கு, ஒரு பாட்டு ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா நம்ம அதையே பிடிச்சுக்கிட்டு, அங்கேயே அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, மனசு தான் பண்ணிட்டு இருக்குது. அந்த மனசுல நான் ஒரு கற்பனையில இருக்கேன். நான் ஒரு சேவா பண்ணேன். நான் உட்கார்ந்து எல்லாருக்கும் சக்காஷ் குடுத்தேன். இல்லவே இல்ல. ஒரு நல்ல எண்ணத்த உருவாக்கி இந்த உலகத்துல விட்டேன். ஒருத்தர் கெட்டத விடுறாங்க. நான் ஒரு நல்ல எண்ணத்த விட்டேன். அது வரைக்கும் தான் சரி. உண்மையில சக்காஷ் குடுத்தேனானா, இல்லவே இல்ல. இதுதான் உண்மை. நான் என் நிலையில நிலைக்கிறது மட்டும் தான் சக்காஷ்.
அப்பதான் சக்தியே கொடுக்க முடியுது. அந்த மாதிரிதான் பாபா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும், அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்போ? அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது தான் கிடைக்க முடியுது அவங்களால. எடுத்துக்க முடியுது பாபா கிட்ட இருந்து. அதனாலதான் தூங்கி ஏஞ்ச உடனே எவ்வளவு ஃப்ரெஷ் ஆயிரும் பாருங்க. ஃப்ரெஷ் ஆகுறோமா இல்லையா? அது யாருடைய கமால்? அது பாபாவினுடைய கமால். பாபா அந்த நேரத்துல சக்காஷ் குடுக்குறாங்க. அந்த நிலையில நான் இருக்கிறதுனால பாபா சக்காஷ் என்னால எடுத்துக்க முடியுது. இந்த உடம்பு தோல், ரப்பர் தோல் இல்லாததுனால பவர் எனர்ஜி எனக்கு ஃப்ளோ ஆகுது. இப்ப நானு இன்னொருத்தருக்கு சக்காஷ் குடுக்கணும்னா, அது யாராவே இருக்கட்டும். நான் அந்த நிலையில இருந்தா மட்டும் தான். பாபா எதுக்கு நம்மள குடுக்க சொல்றாங்க? எல்லாத்தையும் பாபாவே பண்ணலான்னா, அவங்களுக்கு வெறும் தூங்கிட்டு இருக்கும்போது மட்டும் தான் குடுக்க முடியுது. நம்மளுக்கு எல்லா நேரத்திலயும் இந்த ஞானத்தின் அறிவு மூலமா நம்மளுக்கால இருக்க முடியுது. இதன் மூலமா நீங்க பண்ணும்போது, எதிர்ல இருக்கிறவங்களும் உங்கள மாதிரியே உடம்போட இருப்பாங்க. ஐயோ! என் மாதிரியே இவங்க இருக்கிறாங்க. ஆனா எனக்கு இவங்கள பார்த்தா ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா, நீங்க என்ன பண்றீங்க? அது நானும் பண்றேன். எனக்கு அது நடக்கட்டும்ன்ட்டு அவங்களும் வருவாங்க. அந்த மாதிரி நம்ம சேவை பண்ணணும். உண்மையிலே சேவை செய்ய வேண்டியது, நான் அந்த நிலையில நிலைத்திருந்து தான் சேவை தானாகவே நடக்கும். அந்த சேவைய பண்ணுங்க. அதுதான் உண்மையான சேவை. த ஹையஸ்ட் சேவா. சக்காஷ்னா அது. சக்தி குடுப்பது. ஒரு 10 கேஜி அரிசி போட்டுட்டு, அ அந்த பாத்திரம் கீழ வெ நெருப்பு தான். கேண்டில்ல 10 கேஜி அரிசி வேக வைக்க முடியுமா? அந்த மாரி தான் நம்ம வேலை நடந்துட்டு இருக்குது. கேண்டில் வைக்கிறோம். அங்க வேணுமா இருக்குது கமர்ஷியல் ஸ்டவ் பெருசா பத்திட்டு பர்ருன்னு பத்தும். 10, 20 நிமிஷத்துல சாப்பாடு ஆகும். நான் கேண்டில் இல்ல 1000 கேண்டில் வச்சாலும் அது வேகாது. சூடு கூட ஆகாது தண்ணி. நானு கேண்டில் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் சேவை. அது மனசு மூலமா செஞ்சுட்டு இருக்கேன். மனசா சேவைன்ட்டு பண்றோம். ஏதோ ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாம் குடுக்குறாங்க. நம்ம அத வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான். ஒண்ணும் பண்ணாதவங்க இதாவது பண்ணுங்கன்ட்டு குடுத்தா, நாம அதையே வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தோம்னா, இவ்வளோ நாளு நானு இன்னும் 1ஆம் கிளாஸா, 2ஆம் கிளாஸா படிச்சுட்டு இருக்கேன். 10 வருஷமா 2ஆம் கிளாஸே படிச்சுட்டு இருக்கேன். இல்ல 15 வருஷமா 3ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன். சீனியாரிட்டி இன் கிளாஸ். சேம் கிளாஸ். செஞ்சதையே செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம எல்லாம் வளர்ந்திருக்கிறோன்றதுக்காக பாபா அடுத்த ஸ்டெப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஆத்மா நான் சொன்னது. அவங்க கிளாஸ கேளுங்கன்ட்டு. அம்பிகா ஆத்மா. பியாண்ட் சவுண்ட்ன்ட்டு சொன்னேன் இல்லைங்களா? ஆமா ஆத்மா. அவங்களது இங்கிலீஷ் கிளாஸஸ் எல்லாமே இருக்கு. இங்கிலீஷ் யார் யாருக்கெல்லாம் புரியுதோ, அந்த யூடியூப் சேனல்ல பியாண்ட் சவுண்ட்ன்னு போட்டீங்கன்னா, அதுல இங்கிலீஷ் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க அந்த பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பழசு எது இருக்குதோ அத எடுத்துக்கோங்க. புதுசு புதுசா இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறாங்க. அது கேட்கும்போது திடீர்னு ஒண்ணுமே புரியாது. பாபா என்ன சொல்றாங்க? வெளியில இருக்கிறவங்க இங்க வந்தாங்கன்னா, முரளி கேட்டாங்கன்னா ஒண்ணும் புரியாது. அதே மாரி தான் அங்க நிலை. ஓகே ஆத்மா. அதனால பழசு எவ்ளோ பழசா உங்களுக்கு தெரியுதோ 3 மந்த்ஸ் பேக், 9 மந்த்ஸ் பேக்ன்ட்டு இருக்குதோ, அந்த கிளாஸஸ கேளுங்க. அங்க இருந்து நீங்க கன்டின்யூ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு யூ வில் பி ஏபிள் டூ கேட்ச் அப். ஓகே ஆத்மா. ஆத்மா நீங்க இந்த 10:00 கிளாஸ் வந்து இது இதுதான், சம்பந்தமா தான் இதுதான். எடுக்கிறீங்க. ஆமா. ஆமா. இது சம்பந்தமா தான் இருக்குது. இன்னைக்கு உண்டா நேத்துல ஆத்மா? இருந்து. இன்னைக்கு இல்லீங்களே! உமா ஆத்மா இருந்தா தான் அத எடுத்துட்டு இருக்கோம் ஆத்மா. ஓகே ஆத்மா. ஓகே ஆத்மா. ஆ. உமாத்தமா ம். வந்தாங்கன்னா, எனக்கு எதுக்கு இப்ப நான் என்ன சொன்னேன், நீங்க இங்கிலீஷ்ல கேட்டுட்டு நீங்க அதெல்லாம் சொல்லுங்கன்ட்டு சொன்னேன். அது போல தான் ஆமா. அவங்களுக்கும் தனியா அந்த அங்க ஹிந்தி ஒரு லைன் போடுறது, நான் அந்த ஹிந்தி இது லைன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்றது. இந்த மாரி தான் பண்ணிட்டு நிதானமா பார்த்துட்டுருக்கோம். ரொம்ப நிதானம். ஏன்னா 5 நிமிஷம் தான் பார்க்குறோம். 45 மினிட்ஸ் கிளாஸ்ல. 5 ம், நிமிஷம் ம். அவங்க சொன்னத 45 மினிட்ஸ் பார்க்குறோம். ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் 30 செகண்ட்ஸ்க்கும் அது தள்ளி தள்ளி அவங்க சொன்னத எடுக்கிறது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அத பத்தி எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறது. இப்படி நடந்துட்டு இருக்குது. ஓகே ஆத்மா. ஓகே ஆத்மா. ம். இதுதான். ஓகேவா? ஓகே. ஓகே ஆத்மா. தமிழ்ல